அண்மை செய்தியை பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்த புதுக்குப்பம் கலிங்கல் ஓடையில் இரு பெண்கள் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் இரண்டாவது பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். நேற்று நர்மதா என்பவர் உயிரிழந்திருந்த நிலையில் இன்று அனுஸ்ரீ என்ற பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, தற்போது இரண்டாவது பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. முழு விவரம் என்ன? விழுப்புரம் மாவட்டம் கிளிநீர் அடுத்த சொந்தமங்கலம் பகுதியில் உள்ள கலிங்கல் ஓடையில் நேற்று குளிக்கச் சென்ற நர்மதா, அனுஸ்ரீ என்ற இரு மாணவிகள் கலிங்கல் ஓடையில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் நர்மதாவை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நர்மதா நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் காணாமல் போன அனுஸ்ரீயின் உடலை மீட்கும் பணியில் 2 நாட்களாக தீயணைப்புத் துறையினர் மற்றும் சொந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், கிராம இளைஞர்கள் மற்றும் 2 தினங்களாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று வெயிலுக்கடியில் குதிரைக்குள் சிக்கியிருந்த மாணவி அனுஸ்ரீயின் உடல் மீட்கப்பட்டு தற்சமயம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு உடற்கூறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.